ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ரெண்டு கொரிந்தியர் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 257வது பக்கம். 7வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் உங்கள் மேலுள்ள உங்கள் அன்பினாலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். 9வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வார்த்தையில் வாசிக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து உங்களுடைய இருதயத்தில் என்ன வார்த்தை பேசுது சொல்லுங்க பாப்போம். உங்கள் ஒவ்வொருடனும் ஒரு வார்த்தை பேசும் சொல்லுங்க பாப்போம். பேசின பட்டென்று சொல்ல ஒண்ணே ஒரு வார்த்தை பேசினா வழியா கேட்டுக்கொள்ளுங்க. குனிஞ்சு பார்த்து கொண்டு இருக்காங்க வேதத்தை நான் கேள்வி கேட்கிற வாசி கேட்கல. ஆண்டவர் பேசினார் என்றால் அது எப்படி இருக்கும்? பட்டென்று அந்த இருதயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை அடிக்கும், ஒரு வெளிச்சம் ஒன்று அடிக்கும். அந்த வெளிச்சம் மற்ற வாசிக்கிட்டு போவோம். ஆனால் நம்மோட ஆண்டவர் ஒரு காரியத்தில் இடப்படுவார். அந்த வார்த்தை பட்டென்று அடிக்கும். அது நீங்க எத்தனைய வாசிச்சோண்டு அங்கால போனாலும் அந்த வார்த்தை எப்பொழுதும் அங்க பதிஞ்சு. இதான் கர்த்தர் பேசுறவங்களை வடிவமைத்துக் கொள்ளும். ஆகவே கர்த்தர் என்ன பேசினார் என்றால் திருப்பி நீங்க முதல்ல இருந்து வாசிச்சு கொண்டிருக்காதீங்க. அது கர்த்தர் பேசுனதாக எடுக்கிறார். அது நீங்க வாசிச்சு அப்ப பார்த்து அழகான வசனமாக அழகான வார்த்தையாக நீங்க எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா பேசினாரா அல்லது ஆலோசனையை சொன்னாரா அல்லது கர்த்தரை குறித்து ஒரு தாகம் ஒன்றை சொன்னாரா ஏதென்பது பட்டன் உங்களுக்கு சொல்லி இருக்குமா? ஆண்டவர் பேசியிருக்கார். இப்ப சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்கு என்ன பேசின ஆண்டவர்? விசுவாசத்துல வடிவம் சொல்லுங்க. விசுவாசத்துல ஒரு மாதிரிய அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட மாதிரியில் நாங்க நடக்கணும். சரி சிஸ்டர் சொல்லுங்க பாப்போம். சிஸ்டர் சொல்லுங்க. பேச இல்லையா ஆண்டவர்? ஆமென். இதுதான் இந்த இதயத்திலேயும் பேசிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிச்சு கொண்டு போகும் பொழுதே ஒரு அடி ஒன்று அடிச்சது. என்ன? ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. யார்? நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு எங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அருமையானவர்களே, நமக்கு கொடுப்பதற்காக என் ஆண்டவர் இயேசு தரித்திரரா போனார். அப்படி என்றால் நாமும் கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நாம் எங்களை தரித்திரராக மாற்ற வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பதற்காக உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு தரித்திரரானார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசுதான் கொடுப்பதற்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல. அவர் எப்படி கொடுக்கிறவர்? அள்ளி கொடுக்கிற தேவன். அளவற்ற அன்புடனும் மன உருக்கத்துடனும் கொடுக்கிற தேவன். கொடுக்கும் பொழுது, நான் கொடுக்கும் என்று சொல்லும் பொழுது பல காரியங்கள் இருக்கு, அதை நாங்கள் பார்ப்போம். பின்ன கொடுக்கும் பொழுது எது என்றால் கொடுக்கும் பொழுது, நான் கொடுக்கும் என்று சொன்ன உடனே இன்றைக்கு அநேகமான விதத்தில் பணம் என்று தான் பாருங்க ஆகும். ஆகவே பணம் என்றால் இன்னும் எத்தனை காரியம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் அறியாமல் இருக்கிறாங்க. சரி, இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். எதை என்றாலும் நாங்கள் கொடுக்கும் பொழுது நாங்கள் எப்படி கொடுக்க வேண்டுமா? இல்ல, மற்றது அள்ளி கொடுக்கவும் மனம்தான். அள்ளி கொடுக்ககளை எப்படி கொடுக்க வேண்டும்? ஓ, திருப்பி இப்ப சொன்ன ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? அன்புடனும் மன உருக்கத்துடனும் கொடுக்கிறார். முறுமுறுத்து கொடுக்கிறாரா? என்ன நெடு அடியன்றப்படுத்துறான் கொடுக்குறாங்க. அல்ல கொடுத்தா எனக்கு நான் அப்புறம் கஷ்டம் என்று கொடுக்குறோமா? அல்லது விடுத்து போட்டு எப்ப தருவான் 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 பார்த்து கொண்டிருக்கிறோமா? அது வேற கொடுக்கிறது. நீங்க நிக்க அப்படின்னா கொடுத்து போட்டு பேசாம இருக்க. இதை சொல்ற தரித்திரருக்கு கொடுக்கும். யார் தரித்திரன்னு பார்த்து கொடுக்கணும். கொடுக்கல புறவன் எதிர்பார்க்க கூடாதான் தரித்திரன். சரி, ஆகவே நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவருடைய பார்வை நாம் எல்லாரும் தரித்திரர் தான். தரித்திரன் நாம் ஒன்றுக்குமே உதவாதவங்க. ஆனால் நமக்கு கொடுப்பதற்காக அவர் தரித்திரரானார். எப்படி அள்ளி கொடுத்தார்? அள்ளி கொடுக்கிறதுக்காக தரித்திரரானார். அடுத்தது எப்படி அன்புடனும் மன துக்கத்துடனும் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் நான் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணம் உள்ளவர்களாய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை அப்போஸ்தலர் பவுல் நினைவு கூறுகிறார். அவ்விதமாக நினைவு கூர்ந்ததினால்தான் அவர் தன்னுடைய கையினால வேலை செய்து அவர் உழைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படித்தான் அவர் சொல்றார் பவுல். வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாங்குறதுதான் குறியா இருப்பாங்க. ஆண்டவரே எனக்கு அதைத்தாரு, இதைத்தாரும், அப்படித்தாரும், இப்படித்தாரும், இதைத்தாரும், அதைத்தாரும். ஆனால் கொடுக்க வேணுமே ஆண்டவருக்கு அதை குறித்து சிந்தனை கிடையாது. அதை குறித்து சிந்தனையே இல்லை. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, அவ்வளவு போதும் ஆண்டவரே. உம கொடுக்கிற குறித்து அங்கால தேவையில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலர் இந்த வார்த்தையினால் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய கரத்தினால் உழைத்தார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நாட்களும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை இரட்சகராக நமக்கு கொடுத்ததை நினைவூட்டுகிறது. எதை நினைவூட்டுகிறது? சொல்லுங்க, நீங்களும் கதைக்கோணும். எதை நினைவூட்டுகிறது? ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் எதை நினைவூட்டுகிறது? சிஸ்டர் சொல்லுங்க, ஒவ்வொரு தனித்தனியே சொல்லுங்க. கிறிஸ்து இல்ல, நீங்க கிறிஸ்து இரட்சகராக நமக்கு கொடுத்ததை நினைவுபடுத்துகிறது. கொடுக்கிறது ஞாபகம் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் அதை மறந்து கிறிஸ்துமஸ்ல எதை சிந்திக்குது? உடனே சொல்லுங்க, புது உடுப்பு, அடுத்தது முதலாவது நினைக்கும் கிறிஸ்துமஸ் ட்ரீ, அடுத்தது சொல்லுங்க கிறிஸ்துமஸ் கேக், அடுத்தது கிறிஸ்துமஸ்
கிறிஸ்துமஸ் சோடின, கிறிஸ்துமஸ் பல்ப். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னுமா நினைப்பாங்க கிறிஸ்துமஸ் தாத்தா எப்ப வருவார், எப்ப பரிசு பொருட்கள் கொண்டு வருவார், நிக்கோலாஸ் எப்ப வருவார், எப்பொழுது பரிசு பொருட்கள் கொண்டு வருவார். இதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாட்கள் இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க. ஏன் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அன்றைக்கு கூட ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு முறை டெலிபோன் எடுத்து கதை கேட்கல, கிறிஸ்துமஸ் வருதே பாஸ்டர், உங்களோட சபையில கிறிஸ்துமஸ் வச்சிருந்தீங்களா? பாருங்க, எப்பொழுதும் அந்த சிந்தனை தான் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனா கிறிஸ்து நமக்காக இரட்சகராக கொடுக்கப்பட்டார் என்றதை எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துமஸாக உங்களுடைய வாழ்க்கையும் அமையும். அல்லேலூயா. தமது குமாரனை நமக்கு பலியாக கொடுத்தார் என்பதை இந்த உலகம் மறந்துவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படி நன்றியற்றவர்களாக காணப்படாமல் சபை கூடுதல், நமது அன்பு, நமது நேரம், நமது பணம் அனைத்தையுமே அவருக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட்டால் தேவ ராஜ்யத்துக்கு எவ்வளவு ஒரு மகிமையும் பரலோக ராஜ்யத்திலே எவ்வளவு சந்தோஷமும் உண்டாகும் என்பதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டியது இதைத்தான். இயேசு பிறந்த பொழுது யார் இயேசுவிடம் வந்தார்கள்? சொல்லுங்க பாப்போம். மூன்று சாஸ்திரிகள் வந்தார்கள். அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள்? சொல்லுங்க, வாயிருந்து சொல்லுங்க. பெரிய சுத்தமாக நீங்க புது பிள்ளைகள் மாதிரி இருக்கிறீங்க. பொன், தூவம், வெள்ளை போலம் இவற்றை என்னவா கொண்டு வந்தாங்க? காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. பின்ன பாருங்க, அவங்க சும்மா கையாட்டி கொண்டு போகல. பின் அவங்க தங்கள்கிட்ட இருந்ததை என்ன செய்யறாங்க? பொன், தூவம், வெள்ளை போலம் இவைகளை காணிக்கையாக கொண்டு வருகிறாங்க. பின்ன பொன் என்றால் என்னத்துக்கு அடையாளமாக கொண்டு வந்திருக்கிறாங்க? அவர் ராஜாதி ராஜா. பொன் ராஜாதி ராஜாவுக்கு அடையாளமாயிருக்கிறது. தூவம் இதற்கு அடையாளமாயிருக்கிறது. சொல்லுங்க. அவர் பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர். இந்த வெள்ளை போலம் இதற்கு அடையாளமாயிருக்குது. பாத்தீங்களா? அறியாம இருக்கிறீங்களே. பிரபார் இது விளங்க இல்ல, வெள்ளை போலம். அவருடைய பாடுகள், மரணத்தை குறித்து, அவர் மரணமான அவர் சிலுவையில் மறித்தவர்கள் என்னத்தை கொண்டு அவருக்கு பூசினாங்க? அதுக்கு முதல் அந்த பாவி என்னத்தை கொண்டு போட்ட இதைத்தான். பின் அவருடைய பாடுகள், மரணத்தை குறித்து அங்கே நினைவுபடுத்துகிறது. பின்ன பொன் ராஜாதி ராஜாவர் என்பதை நினைவுபடுத்துகிறது. இந்த தூவம் அவர் பிரதான ஆசாரியர் என்பதை நினைவுபடுத்துகிறது. வெள்ளை போலம் அவருடைய பாடுகள், மரணத்தை நினைவுபடுத்துகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்றும் அவருடைய பணிகளுக்கென்றும் கொடுப்பது ஒரு மகிமையான ஒரு பாக்கியம். அருமையானவர்களே, இந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் அறிந்தார்களோ என்னவோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அறியாமலேயே சில நேரங்களிலே தேவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள். சிலர் கர்த்தரின் மகிமையான பணிக்கு பாருங்க கொடுப்பதை ஒரு ஹோட்டல் தொழிலுக்கு ஒப்பிட்டு கதைப்பாங்க. தயவு செய்து நீங்களும் அப்படி கதைச்சாங்க. சில பேர் கதைப்பாங்க, நீ எந்த ஹோட்டல் எந்த இடத்துல பாச கொடுக்க வேணும், நீ எந்த ஹோட்டல்ல சாப்பிடுறியோ அந்த ஹோட்டல்ல
கொடு என்று சொல்லுவாங்க. இப்படி கேவலமாக ஆண்டோடைய காரியத்தை நீங்க கதைச்சு போடாதீங்க, அது கூடாது. கொட்டல போல இல்ல ஆண்டோட ராட்சியம், அவ்வளவு ஊத்த இல்ல. கர்த்தருடைய ராட்சிய பணிக்கு தெரிந்து கொண்ட ஜனங்களுடைய வாயில தூய்மையான பேச்சு, பரிசுத்தமான பேச்சு வரவான். தூய்மையான சம்பவங்களுடன் தூய்மையான காரியத்தை ஒப்பிட்டு தூய்மையான வார்த்தைகளினால் பேச கற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவர். இன்று அநேகருடைய உள்ளத்தில் என்னுடைய தசமபாகம், என்னுடைய காணிக்கையில் எங்க கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லாம் இருக்குது. யாருக்கு கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் கேள்விகள் இருக்குது. இன்றைக்கு பொதுப்படையா இப்படியா இருக்கிறதுனால முதலாவது இந்த காரியத்தை சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போலிக்கிறோம். இப்படி எல்லாம் கேள்விகள் இருக்குது. நாங்க என்னிடம் இருக்கிற ஆசிரியர் நான் யாருக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும், எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு கேள்விகள் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இக்காலத்தில் பல பல விதமான வழிகளினால ஊழியங்கள் பெருகி இது பல வழிகளிலே செய்யப்படுவதனால் விசுவாசிகளுக்குள்ள ஒரு குழப்பம். ஏன் பல வகையான உபதேசங்கள், பல விதமான ஆலோசனைகள். இந்த பாருங்க, நான் இப்ப சொன்ன இப்பயும் நீ எந்த ஹோட்டல்ல சாப்பிடுறியோ அந்த ஹோட்டல்ல கூடு, இவ்விதமான ஒரு உபதேசங்கள், இவ்விதம் எல்லாம் செய்து என்ன செய்து விசுவாசிகளை கலங்க பண்ணு. ஒரு இந்து மத சகோதரன் கொஞ்ச காலத்துக்கு முதல் என்ன சந்தித்தார். இந்த நகரத்தில் சந்திச்சு சொன்னார், நான் வேலை இழந்து விட்டேன், நான் உங்கள்கிட்ட தான் ஒரு ஆலோசனை ஒன்று சும்மா கதைக்கிறேன், இரண்டன் நீங்க கடவுளுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி கதைக்கிறார். பாருங்க, அவர் ஆண்டோட ஏற்றுக்கொள்ள, ஆனாலும் அவர் என்ன செய்யறார், வந்து ஒரு ஆலோசனை கேட்கிறார், ரோட்ல கண்டு சொல்றார், விட்டேன், வேலை இழந்துட்டேன், வேலை பணமும் கொஞ்சம் குறைவுதான், வேலை பணம் குறைவுதான், வேலை இழப்பு பணம், ஆகவே வீட்டில சும்மா தானே இருக்கிறேன், நான் ஒரு கோயில் ஒன்று ஆரம்பிச்சு நடத்தலாம் என்று நினைச்ச ஒரு கோயில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் என்று சொன்னார். பின்ன நான் அவருக்கு அந்த இடத்துல சில சத்தியங்களை நான் சொன்னேன். அவருக்கு உண்மை என்று தெரியுது, ஆனால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? அவருக்கு அந்த கோயிலை விட மனம் இல்லை. சரி, பிறகு கொஞ்ச நாளையால திருப்பி இவர் சரிப்பி சந்திக்கிறார் ரோட்டில். சந்திச்சு சொன்னார், கோயில் நடத்துறோம் இப்ப அப்ப நான் அவருக்கு சத்தியத்தை திருப்பி சொல்ல சொன்னார், நான் ஒரு கோயில் ஒன்றை நடத்துறேன், விட்டுட்டு வரையலாது என்று இப்படி கதையோட துவங்கினார். நான் அவ்வளவு முதல் ஒரு கோயில் ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன், அவ்வளவு வருமானம் இல்லை. ஏனென்றால் நாம் அந்த கோயிலுக்கு வச்ச பேர் அவ்வளவு ஜனங்களுடைய மத்தியில் ஒரு பிரபலியம் இல்லை. அதனால இப்ப கொஞ்சம் பிரபலியமான ஒரு பேரை வச்சுக்கிறேன், கொஞ்சம் பரவாயில்லை, இப்ப பேரை மாத்தி போட்டேன் என்று சொல்லி சொன்னார். இது உண்மை சம்பவம், நான் பகுதிக்கு சொல்ல இல்லை, சும்மா கற்பனை பண்ணி சொல்ல, உண்மை சம்பவம். இப்படி அருமையானவர்களே, இப்படித்தான் வருமானத்தை கருத்துல கொண்டு இன்றைக்கு அவங்க நடக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு தேவராட்சிய பணியும் இவ்விதமான சுயநலவாதிகளினால் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை நினைக்கும் பொழுதுதான் வேதனையா இருக்கு. தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பணி இன்றைக்கு ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணுகின்ற ஒரு சாத்தானின் தந்திரங்களில இது ஒன்றாய் இருந்து வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் இழந்தால் அடுத்தது என்ன? சாபம். பின்ன சாத்தான் எங்க கொண்டு வரான்னு சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய ஜனங்களை அந்த சாபம் என்ற வார்த்தையே தெரியாமல் அவன் மெல்லமாக ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணிடுறான். மறைமுகமாக அவர்கள் சாபத்துக்கூடாக கொண்டு செல்லப்படுகின்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து இன்றைக்கு சாபங்களை சுமக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய விருப்பம். ஆனால் தேவனுடைய விருப்பம் அது அல்ல. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் சாத்தானுடைய தந்திரங்களை உணர்ந்து நடக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாட்களிலே அருமையானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாத வாழ்வுக்கு சில தெளிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, நீங்கள் இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு எடுக்கும் பொழுது முதலாவது எல்லாரும் வலிமையா எடுத்து காட்டுகின்ற வார்த்தை உங்களுக்கு காட்டுகின்றன.
மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார் என்ன தெரியுமா? என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். இது உங்களுக்கு நான் எடுத்துத்தான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது உங்களுக்கு எந்த நாளுமே காதுல ஒலிச்சு கொண்டிருக்கிற வார்த்தை, அந்த நாட்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் தான். அதனால நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டே போறேன். என்ன சொல்லுகின்றார் ஆண்டவர் தேவன்? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும். இது பாடமாக சொல்லவன், பாடமாகவே சொல்லவன். ஒருத்தரும் சொல்ல இல்லையே. வாசிங்க. தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்க. பண்டசாலையிலே கொண்டு வாருங்க. பின்ன தசமபாகங்களை எல்லாம் மற்ற இருக்கட்டும், பண்டசாலையிலே எல்லாம் கொண்டு வாருங்கள். தசமபாகங்கள் எல்லாம் எதற்காக? ஆகாரம். எங்க ஆகாரம் உண்டாயிருக்கும்? என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கு உங்கள் தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். பின்ன பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆலயம் மட்டும் இருந்தது. அது என்ன ஆலயம்? எருசலேம் ஆலயம். பின் ஆகவே ஜனங்கள் அந்த எருசலேமில் உள்ள அந்த ஆலயத்துக்கு விளைவினுடைய முதற் பலன் எல்லாம் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? கொண்டு போய் கொடுப்பாங்க. தசமபாகமா கொடுப்பாங்க. காணிக்க வர தசமபாகம். அடுத்தது தலையீட்டிகளிலே சிறந்ததை கொண்டு வருவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? மெல்லிய மாவை கொண்டு வந்து கொடுப்பார்கள். இவ்விதமாக தசமபாகங்களை அவர்கள் கொண்டு வந்து ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். எந்த ஆலயம்? எருசலேம் ஆலயம். அவைகள் என்ன செய்யும்? அந்த ஆலயத்தில் இருக்கிற பண்டசாலையிலே விடப்படும். நீங்கள் அறிய சத்தியத்தை. பின்ன தசமபாகம் யாருக்கு சொந்தம்? லேவியருக்கு சொந்தம். வசனத்தோட சொல்லுங்க. தசம யாருக்கு சொந்தம்? லேவியருக்கு, ஆலயத்துக்கு தான். ஆனா வேத வசனத்தோட சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு விளங்கு, சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளும். லேவியருக்கு சொந்தம். பின்னாகவே அந்த பண்டசாலையில உள்ளத இந்த ஆலயத்திலே பணிபுரிகின்ற ஆறார் பணிபுரிவாங்க சொல்லுங்க. இப்ப ஆசாரியர், லேவியர், சொல்லுங்க. இல்ல இல்ல, அது பொல்லாத சாமான். வேற யார்? வாசல் காப்போர். அடுத்து ஆலயத்தை சுத்தம் செய்வோர். அடுத்து ஆலய பராமரிப்பாளர். அந்த காலத்தில் இப்படி 5 இருந்தது, அதை மறந்துடாதீங்க. அதான் புதிய ஏற்பாடுல வேறையா வருகிறது. பின்ன இவ்விதமான 5 வகை ஊழியர்களுக்கு பகிர்ந்து அவர்கள் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அதையே நம்பிட்டு அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த கட்டளை அப்படித்தான் நீ செய்ய வேண்டும். அது லேவியருக்கு சொந்தமானது. இது என்னுடைய நித்திய கட்டளையா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆலயம் ஒன்று கட்டப்பட வேண்டுமா, பழுவாக்கப்பட வேண்டுமா, அதற்கு ஜனங்களை கொண்டு வரும்படி அவர்கள் சொல்லுவார்கள். இதில் எடுக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த வழிமுறையை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சும்மா பழைய ஏற்பாட்டில் இதை மட்டும் பார்த்து போட்டு, மல்கியா பார்த்து போட்டு, தசமபாகம் இதுதான் பாடமா இருக்குது. நாங்கள் இந்த முறைகளையும் கண்டுகொள்ள வேண்டும். பின் ஆகவே ஆலயம் கட்டப்பட என்ன செய்ய வேண்டும்? பழுது பார்க்கிறதுக்கு ஆலயம் கட்டப்பட எல்லாம் சனங்கள் கொண்டு வரணும் சொல்லுவார்கள். சனங்கள் கொண்டு வந்து நகைகள் எல்லாம் விட்டு கொடுத்து நகைகள் எல்லாம் கொண்டு வந்து நிறைப்பாங்க. வாசிக்கிறீங்களா வேதத்துல? ஆலயம் கட்டணும்னு சொல்ற சனங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தை நிறைக்கிற கேள் வாசிச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க, வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? எங்கேயாலும் சிந்தனை போகக்கூடாது. வாசிக்கிறீங்களா? ஆலயம் கட்ட கொண்டு வாங்க சனங்கள் எல்லாரும் அள்ளி கொண்டு கொடுப்பாங்க. அது வேற. பின் ஆகவே தசமபாகம் லேவியனுக்கு சொந்தம். பின் ஆகவே ஆலயம் கட்டவோ ஆலயம் பழுதுவாக்கவோ அவர்கள் புரிம்பாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். தங்களுடைய உடல் உழைப்புகளையும் கொடுப்பார்கள். எண்ணாகமம் நீங்க 18 எடுங்கோ, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க கணக்க யோசிக்கிறீங்க, ஒண்ணு விளங்க இல்லையான்னு. எண்ணாகமம் 18 தயவு எடுத்துக் கொள்ளுங்க. 23, 24 ஒன்று சொல்றேன் பாருங்க. நீங்க எல்லாம் சத்தியத்தில் ஒன்று நான் சொல்றேன். படிவா வேதத்தை நிப்பாட்டிட்டு உண்ட கேளுங்க. ஞாபகம் வந்தாலும் நான் சொல்றேன். சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க,
கர்த்தர் கிருபையாய் அநேக காரியங்களை அந்த நாள் தொடக்கம் தந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வர எத்தனையோ சத்தியங்களை கர்த்தர் தந்து வழிநடத்தி கொண்டு வர நாங்க சத்தியத்தில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அதுக்கு மேல் வளர வேணும். சத்தியத்துல என்ன செய்யணும்? வளரணும். நீங்க ஆட்கள் தான் வளர்ந்து கொண்டு போறீங்க. இது எப்படி இருக்கணும்? சத்தியத்துல வளர வேண்டும். நீங்க சோறத்தின்டா எப்படி இருப்பீங்க? இப்படித்தான் வருவீங்க. நடக்கலாமத்தான் வருவீங்க. ஆனா வசனத்தை திண்டா உங்களோட ஆத்மாவும் அப்படித்தான் வரும். அது அப்படித்தான் நடக்கணும். உடம்பு கொஞ்சம் வெளியே சேவை நடக்கும். ஆத்மா அப்படி நடந்து வரணும். உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாத்தையும் வாழ்ந்து சொல்றீங்க. அந்த ஆத்மா அப்படி இருந்தா தான் நாங்க எல்லாத்திനും இப்படி இருப்போம். ஆகவே அருமையானவர்களே, இதை பாருங்க, சத்தியத்தை இப்படி கற்று தரும் பொழுது எவ்வளவு தியாகத்தோடு இருந்த இந்த சத்தியங்களை கற்று உங்களுக்கு தரும் பொழுது நீங்க சத்தியத்தை கேட்டு சத்தியம் தெரியாத மனுஷர் மாதிரி நீங்க மற்றவருக்கு முன்னால் நடக்கக்கூடாது. இதை பாருங்க, இன்றைக்கு சகோதரிக்கெல்லாம் பல அனுபவங்கள் வந்திருக்கு. எத்தனை பேர் கூப்பிடுவா வாங்கல எங்கிற இடத்துல ஆலயத்துல உபவாச கூட்டம் நடக்குது, வாங்கல எல்லாரும். எங்கிற இடத்துல சண்டே ஸ்கூல் இருக்கு, வாங்கல. எங்கிற இடத்துல இளைஞர்கள் எல்லாம் பாடி துதிக்கிறாங்க, வாங்கல. இதை என்ன செய்ய எல்லாரும் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் நாங்க வரோம். எப்ப நடக்குது? நாங்க வரோம். தவறாக வந்துருவோம். உங்களுக்கு போயிரு. ஆனா இதுகள் கூப்பிடாது. நீங்க வாங்கினவருக்கா கூப்பிடாது. காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு சத்தியம் இல்ல, போகும். சத்தியம் இல்ல. சில ஆடுகள் போகும், இப்படியே போகும், கொண்டே இறைச்சி கடையில கொண்டே விடுவாங்க. கடைசியா இதான் நடக்கும். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிறவங்க இறைச்சி வெட்டுறவங்க தான் இருக்கிறாங்க. வேதத்தில் ஆண்டவர் சொல்ற சரியான மேய்ப்பை இல்ல. அவன் உங்களை பால் கறந்து குடிப்பான். ஆட்டில பால் கறந்து குடிக்கிற மேய்ப்பன் தான் இருக்கிறான். அருமையான நீங்க அறிய மாட்டீங்க, மந்தையில் அறிய மாட்டீங்க. அதனால ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனை வச்சு சொல்லித்தர. மந்தையில் அறியாது மாட்டுகள் இதெல்லாம். மந்தைகளுக்கு சொன்னா மந்தைகளுக்கு இப்படியே போகும், அதுதான். ஆனா சொல்லி தந்தும் போறாண்டா இந்த மந்தைக்கு. அந்த மந்தைக்கு என்ன செய்யணும்? கடைசியாக அந்த முக்கோணம் போட்டு கட்டவனும் பட்டி உடைச்சிட்டு போவாங்க. சிலதுகள் என்ன செய்யுது? அதை உடைச்சு கொண்டு திரிகிரி போயிடுது. விட வேண்டியா கொண்டே காசாப்பு கடைக்கு போட்டு கொண்டு விட வேண்டியா, வேற வழி இல்லை. பின்ன ஒரு நாளை இது கூப்பிட நீங்க கூப்பிடுறீங்களா? சரி, இப்படி கூப்பிட்ட உங்கள்கிட்ட உங்களோட மனுஷன் கூட்டி பாருங்க. நீங்க வாங்குறவருக்கா கூப்பிட்டு பாருங்க பாப்போம். கேட்டா சொல்லுவீங்க, கூப்பிட்டாங்க வர்றாங்க இல்லையே, பின்ன நீங்க ஏன் போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்க ஏன் போறீங்க? பின்ன அவங்க சத்தியத்துல வளர்ந்துக்கிறாங்க, நீங்க சத்தியத்துல வளரல. ஒத்துக்கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் உங்களுக்கு படிப்பிச்சு தரப்பட்டிருக்குது. சத்தியம் உங்களை இருக்கா? அந்த சத்தியத்தினால் அவங்களுக்கு சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அவனையும் சரியா நடத்துங்க. அப்படியான நீ பாப்பா இன்னும் கொஞ்சம் சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு கூட்டிக் கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு சத்தியம் இல்லாதத்துல போயிட்டு கடைசியா வேதனைப்படாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்து. அது தான் நான் சொல்ல முடியும். இப்போ எண்ணாகம் 18 வாசிங்க. எண்ணாகம் 18:23 வாசிங்க பார்ப்போம். எண்ணாகமம் 18 எத்தனையாவது பக்கம்? பொருங்குவாரன் 194 பக்கம். சரி, இப்ப 23-24 தைசு உரத்தமா வாசிங்க. லேவியர் மாத்திரம் அடுத்த வேலைகளை அவர் வடிய வாசிங்க. சரி, பொறுங்க. இதுல ஆண்டவர் தசபாகத்தை குறித்து சொல்ற. இந்த தசபாகம் லேவியருக்குரியது. பின்ன இவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறையோடு நித்திய கட்டளையாயிருக்கும். பிறகு
ஆண்டவர் நித்திய கட்டளை என்றா ஆண்டோட முடிக்கல நித்தியமா அந்த கட்டளை இருக்குது. நன்றா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நீங்க இன்றைக்கு தசமபாகத்தை பாருங்க, குடுத்து போட்டு தசமபாகத்தை கணக்கு காட்டுறீங்க. உன்னை கணக்கு காட்ட வாண்ட கொடுத்தார், அவனுக்கு தானே கொடுத்தார், கொடுன்னு சொன்னார். பிறகு உன்னை கணக்கான அவசியம் இல்லையே. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு சத்தியம் தெரியாதனால இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு சின்ன விண்ணப்படுகிறது. அந்த சத்தியத்தை தெரியாத அதை குறித்து அவங்களுக்கு சொல்றதும் இல்லை. அவங்க வேற வருடத்தை சொல்லி பிரச்சனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பின் ஆகவே அருமையானவர்களே, தசமபாகம் லேவியருக்குரியது. பிறகு நாம் வேற பேச்சு பேசக்கூடாது, கர்த்தருக்குரியது. ஆனால் அவன் அதை தவறான முறையிலே பயன்படுத்துவான் என்றால் அந்த அக்கிரமத்தை அவன் சுமப்பான். இதை நாம் கவனிச்சு கொள்ளவும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. கர்த்தருடைய கட்டளை தெரியாமல் வீணாக கதைச்சு ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. பின்ன நாம ஆசீர்வாதத்தில் இருந்தா அப்புறம் எங்களுக்கு என்ன வரும்? சாபத்துக்குள்ள நாங்க நடத்த போறோம். பாத்தீங்களா, எங்களை அறியாமலேயே நடத்த போறோம். சரி, அடுத்தது 24 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு எழுத்து படைக்கும் அடக்காகிய தசமபாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன், அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்தேன். சுதந்திரமாக சொன்னா நீ எப்படியும் செய்யல, உங்களுக்கு சொந்தமாக கொடுத்தேன். அதுக்கு ஒரு ஒழுங்கல் வச்சிருக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். இது நீங்க நினைப்பா வச்சு கொள்ளுங்க போல. சரி, எங்களுக்கு இப்ப அதை பெரிய தேவையில்லை. நான் இப்ப உங்களுக்கு வந்ததினால இந்த சத்தியங்களுக்கு சொல்லி கொண்டு நான் போறேன். ஆகவே தசமபாகத்தை லேவியருக்கு எப்படி கொடுத்தாராம் தேவன்? சுதந்திரமாக கொடுத்தார். பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். பின்னாகவே இந்த பிள்ளைகளை நாங்கள் கெடுப்போம் என்றால், இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இடையூறாக இருப்போம் என்றால், நாங்கள் யாருக்கு இடையூறாக இருக்கிறோம்? பாத்தீங்களா? பின்ன பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். அதே போன்று இந்த தசமபாகத்தை லேவியரை கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்துட்டார். ஆகியால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தலைமுறை தோறும் நித்திய கட்டளை. சரி, நான் உங்களுக்கு வந்ததினால இதை சொல்லிக் கொண்டு வந்தேன். இது அல்ல முக்கியம். நான் அங்கால நான் உங்களுக்கு போறேன். ஆகவே தசமபாக கட்டளை புதிய ஏற்பாட்டில் அளிக்கப்படவில்லை, மாறாக அதைவிட அதிகமாய் கொடுக்கப்பட வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டு கட்டளையாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் கட்டளை எப்படியா இருக்க வேணும்? தசம பாகம் என்ற பேர் இல்ல, தேவை பேர் வராது. அந்த தசமபாகம் தான் அருமையானவர்களே, ஆனால் அதை விட அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தசமபாகமே கொடுக்கிறாங்க இல்ல, அப்புறம் அவங்ககிட்ட தசமபாகத்தை கொண்டாண்டு சொல்லி வேறு எப்படி கொண்டாடு கூட கொண்டாண்டு சொன்னா சில சபையில இல்லாமலும் ஓடிடுவான். பின்ன இதான் சத்தியம். சத்தியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துற சரியா? பின் ஆகவே ஆண்டுடைய கட்டளை என்ன? அந்த தசமபாகத்திலும் நீ கூடுதலாய் கொடுக்க வேண்டும். இது இப்படி இருக்க நீங்கள் சபைக்கு தரும் தசமபாகம் காணிக்கைகள் பாருங்க அருமையானவர்களே. இன்றைக்கு சபையோர் கூடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சபையோர் கூடி ஆராதிக்க சபை கட்டுறதுக்கு அல்ல. ஆனால் இன்றைக்கு அந்த காசுல இன்றைக்கு சபை கூடி ஆராதிக்க சபை கட்டி இன்றைக்கு அங்கே இருக்கின்ற அந்த சபை மேய்ப்பரையும் நாங்க பராமரிச்சு கொண்டு வரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னும் எத்தனையோ காரியத்தை நாங்க செய்கிறோம் அந்த இடத்துக்குள்ள. இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றும் இன்னும் ஆண்டவர்கிட்ட இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்னும் அநேக தேவைகள் இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆக அருமையானவர்களே, பாருங்க, இப்படியான காரியத்தை நாங்க இவ்விதமாக செய்யறோம். இதுதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றேன், நான் இதை நான் அனுபவிக்கவில்லை, நான் அதனால் என் கையினால் நான் சாப்பிடுகிறேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையில இந்த சபைக்கு இந்த ஊழியத்துக்கு நீங்க எவ்வளவு நீங்க உண்மையா இருக்கணும்ன்றதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனாலதான் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டு வந்தேன். நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கவன். அருமையானவர்களே, இப்பொழுது புதிய ஏற்பாட்டு கட்டளைக்கு நாங்க வருவோம். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இப்ப நாங்க முதல் எந்த ஆலயத்துக்கு கொண்டு வாங்க இந்த தசமபாகம் எல்லாம்
எருசலேம் அந்த ஒரு ஆலயம் தான் அங்க இருந்தது, அங்க கொண்டு வராங்க. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு நாங்க வாரோம். ஆண்டவர் சொல்றார், இந்த கைகளினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்திலே நான் வாசமாய் இருப்பதில்லை, நீங்களே அந்த ஆலயம் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த ஆலயத்திலே என்ன உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார்? ஆகாரம். பின் எங்க ஆகாரம் உண்டாயிருக்க வேணும்? இதுக்குள்ளேயா? எங்க ஆகாரம் உண்டாயிருக்க வேணும்? உங்களுக்குள்ளே ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். அது என்ன ஆகாரம்? தேவனுடைய வசனம். பின் ஆகவே தேவ வசனமாகிய இந்த ஆகாரம் தேவனுடைய ஆலயமாகிய உங்களிலே வாசமாயிருக்க உண்டாயிருக்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து வழி நடத்தி உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணி உங்களுடைய ஆத்மாவுக்காக எப்பொழுதும் விழித்திருக்கின்ற அந்த ஊழியனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும். சிலர் சொல்லுவாங்க, அப்படி இப்படி இப்படி சில போதனைகள் சில பேர் இருக்கிறாங்க, சபை இல்லாம திரிகிற ஊழியர்கள் சொல்லுவாங்க, நீங்க எங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்க, நீங்க அந்த ஊழியத்துக்கு இப்படி பிரிச்சு அனுப்புங்க, அப்படி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர்கள் அதிகமான ஒரு ஞானம் பெற்றவங்க. இவங்க பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை விட உங்களுக்கு அதிகமான ஞானம் இருக்கு. சத்தியத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க ஒரு பொழுதுமே உங்களுடைய சலனை ஏற்படாது. சத்தியம் தெரியாம நீங்க சத்தியத்தை படிப்பிக்கிற ஜனங்களா இருக்கணும். அதுக்குத்தான் உங்களை நான் உருவாக்குறேன். உங்கள் வருமானத்தில் 10 விட நீங்க அதிகமாய் கொடுக்க வேண்டும் என கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார். ஆகவே தசமபாகம் என்ற கட்டளை புதிய ஏற்பாட்டில் அதை விட அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்பதே. இதை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. ஆகவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய, தேவனுக்கு சொந்தமான இந்த பணம் யாவும் நீங்கள் அக்கியப்பட்டிருக்கும் உங்கள் சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களிலே ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். இங்கே அநேகர் பாருங்க, மனுஷருக்கு கொடுக்கிறோம் என்று எண்ணி கொடுப்பதனால்தான் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போறாங்க. தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையில்லாத காரியங்களும் ஏற்படுகிறது, தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய கட்டளையை நீங்க பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய கரங்களிலே கொடுக்கிறீங்க என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நீங்க காணிக்காயும் சரி, தசமபாகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கிறது கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கட்டளை இட்டிருக்கிறார், அந்த கட்டளையை கீழ்ப்படுகிறோம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, உண்மையிலேயே அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்கிற பணத்தில் அந்த அருமையானவர்களே, அந்த பணமானது தேவன் விரும்பாத காரியமாக அது செலவு செய்யப்படும் என்றால், அல்லது ஏதோ ஒரு பெரிதான ஒரு ஆடம்பரத்துக்கு செலவழிக்கப்படும் என்றால், அல்லது ஒரு பெரிய பைசார் கொட்டைகளுக்கு செலவழிக்கப்படும் என்றால், தேவன் ஒரு நேரத்தில் கேட்பார். அது தேவன் கேட்கட்டும். நம்ம கேட்பதற்கு ஆண்டவர் வைக்கல. நீங்க கேட்டா என்ன செய்வீங்க? சண்டை பிடிப்பீங்க, சில அடிப்பீங்க, அவ்வளவுதான். சில வேளையில கொஞ்சம் உடம்புள்ள பாசம் என்றால் அந்த அடியை தாங்கிட்டு பேசாம இருப்பான். ஆனா கர்த்தர் அடிச்சார் என்றால் அவன் அதுக்கு எழும்ப மாட்டான். அது நன்றா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே கர்த்தருடைய கரத்தில் அதை விட்டுருங்க. அதை நீங்க இதயத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய ஆத்மாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை கருமையா இருக்கிறவருடைய பிள்ளைகளே, உங்களை நடத்துகிறவர்கள் சந்தோஷமாய் ஊழியம் செய்து வேத வசனத்தினால் உங்களை நிரப்ப கர்த்தர் அப்பொழுது உங்களை வழிநடத்துவார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து தாராளமாக கொடுக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுடைய ஐக்கியம் மூலம் இன்னும் அநேக ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அநேக ஊழியங்கள் தேவனுடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்படும். அதே வேளையிலே இது காரணமாயிருந்த நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்ததாக நன்றாக நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக பாரத்துடன் ஜெபித்து, உங்களுக்காக தேவ ஆலோசனைகளை வழங்கி, உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகின்ற உங்களுடைய ஊழியரை குறித்த ஊழியருடைய குடும்பத்தை குறித்து நீங்க பாரம் கொண்டவர்களாக இருக்கணும். அப்பதான் உங்களால் ஜெபிக்க முடியும். இந்த இறுதிய பாரம் உங்களுக்குள்ள ஏற்பட வேண்டும்.
அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஜெபத்தில தாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ள வரும். அந்த பாறை இல்லாது போனால் அருமையானவர்களே நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, ஒரு மனிதனை ஜெபிக்க மாட்டீங்க. இன்றைக்கு இங்க ஒரு சபை, அங்க ஒரு சபை, அங்க ஒரு சபை, அங்க ஒரு ஊழியம், அங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம் திரிஞ்சு கொண்டிருந்தா உங்களுக்கு ஒரு பாரமுமே இருக்காது. உங்களுடைய ஆத்மா அப்படியே அழிஞ்சு கொண்டுதான் போகும். உங்களுக்காக தேவ சமூகத்தில் பாரத்தோடு நிற்கின்ற உங்களுடைய ஊழிய குடும்பத்தை நீங்க தாங்க வேண்டும் உங்களுடைய ஜெபத்தினால. நீங்க பாருங்க, குறவுறுத்திறீங்க என்று வைப்பமே அல்லது அவதூறு பண்ணித்திறீங்க என்று வைப்பமே, எப்படி அருமையானவர்களே நீங்க ஜெபிக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெயம் பெறும்படிக்கு உங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே கரமேந்தி நிற்கின்ற ஊழியரை நீங்க தாங்க வேண்டும். இது எவ்வளவு அவசியம் என்பதை நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்க அருமையானவர்கள். இன்றைய நாளில் அவர்கள் சந்தோஷமாய் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய நீங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாய் இருக்க வேண்டும். அவர்கள் வேதனையோடு செய்வது, உங்கள் ஊழியத்தை செய்வது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க என்று வேதம் உங்களுக்கு கட்டளையிடுகிறது. கொஞ்சம் சிந்தித்து நடவுங்க. மோசையை பாருங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன செய்கின்றார்? ரவி தீமில் என்ன செய்கின்றார்? மலையுச்சியிலே போய் நின்று தன்னுடைய கரங்களை ஏற்றிக் கொண்டு நிற்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெயத்துக்காக. அப்பொழுது அவருடைய கரம் என்ன செய்கின்றது? பலவீனப்பட்டு உழைஞ்சு, கை உழைஞ்சு அசந்து போய் என்ன செய்து அவருடைய கரங்கள் அப்படியே கீழே வருகிறது. கீழே வரும்பொழுது இஸ்ரவேலர்கள் எதிரிகளினால் முறியடிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி ஏற்படுகின்றது. சத்துருக்கள் வெற்றி பெறுகிறார்கள் அருமையானவர்களே. அப்பொழுது இதை பார்த்து கொண்டு நிற்கிறாங்க ஆரோனும் ஊரும். உடனே என்ன செய்கிறாங்க? ஓடி போய் அந்த இரகசியத்தை கண்டவங்க உடனடியாக மோசேயுடைய கையை ரெண்டு பேருமாக தாங்குறாங்க, ரெண்டு பக்கத்திலே நின்று. அப்பொழுது சத்துருக்களை இஸ்ரவேலர்கள் முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஜெபித்துக் கொண்டு எங்களுடைய கரங்களை நீங்கள் தளர விடாமல் நீங்கள் தாங்கினால் சத்துருக்களை முறியடிக்க முடியும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று பொய்களும் மாய்மாலங்களும் கவர்ச்சிகளும் ஆடம்பரங்களும் இன்றைக்கு மலிந்துள்ள ஊழியங்களுக்கு இன்றைக்கு ஜனங்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன பிரயோசனமோ நமக்கு தெரியாது. ஆனால் நீங்களோ உங்களுக்காக உத்தரவாதத்துடன் நிற்கின்ற ஊழியர்களை ஜெபத்தில தாங்கி மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக கொடுங்க. தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார், உங்கள் குடும்பத்துக்கு தருவார். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக இது நான் உங்களுக்கு சில காரியங்களை சொன்னேன். இப்பொழுது இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுது எதை குறித்து நாங்கள் நினைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டு வருகின்றோம்? எதை குறித்து இன்றைக்கு தேவனுடைய தூதைக்கு வந்திருக்கிறோம்? சொல்லுங்க, எதை குறித்து? எதை குறித்து? கொடுக்கிறதை குறித்து. கொடுக்கிறதை குறித்து. இயேசு தன்னையே கொடுத்ததினால்தான் நாங்கள் ஐஸ்வர்யங்களாக மாறினோம். அடுத்தது நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அந்நியருக்கும் பரதேசிகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு பிரமாணத்தை தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கின்றார். வயல் அறுவடை செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டுமாம்? சொல்லுங்க. வயல் அறுவடை செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டுமா? என்ன? ஏழைகள் திக்கெட்ட பிள்ளைகளுக்காக வேண்டி எடுக்க எல்லாத்தையும் பாரி எடுத்து சுருட்டி கட்டிக்கொண்டு வீட்டை கொண்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், அங்கே அறுவடை செய்யும் பொழுது நீ முற்றிலும் எடுத்து விடாமல் அவளுக்கென்று சில கதிர்களை விட்டு வைக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். மரத்திலே கனிகளை பறிக்கும் பொழுது அந்நியருக்கும் பரதேசிகளுக்கும் என்று சிலவற்றை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். பாருங்க என்றால் வேதத்தில் பார்க்கிற ஏழையின் கூக்குரலுக்கு தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன்
தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஏழைகளுக்கு இறங்காத கர்த்தர் இறங்க மாட்டார். அருமையானவர்களே, வேதத்துல பாருங்க, ஆகான் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த தகப்பன் பேர் என்ன? பெரிய பைபிள் கேள்விகளுக்கு எல்லாம் கொண்டு கிறிஸ்துமஸுக்கு பிரசன் எடுக்கணும் எல்லாம் பாருங்க. கேள்வி கேட்ட மட்டும் பதில் சொல்றீங்க இல்லையா? கிறிஸ்துமஸ் முதல்ல டெஸ்ட் ஒன்று வைக்க வேணும் போல இருக்கு. பைபிள் பார்க்காமல் பதில் எழுதுவோம். இவ்வளவு நாள் நடந்த கேள்விகளுக்கு அப்பதான் சரி வரும். சொல்லுங்க, வேதத்தில் ஆகானுடைய தகப்பன் பேர் என்ன? எத்தனை வருஷத்து விசுவாசிகள் நீங்க எல்லாரும்? பெருமையா சொல்லுகிறேன். ஞானஸ்நானம் எடுத்து 50 வருஷம். சொல்லுங்களேன், ஆகானுடைய தகப்பன் பேர் என்ன? நீங்க சொல்லுவீங்களா? நீங்க யோசிச்சு, தமிழ் எல்லாரும் படிக்கிறாங்க. ஆகானுடைய கர்மி பேர் என்ன? கர்மி. தமிழ்ல கர்மி என்றா என்ன? கஞ்சன். கஞ்சன் என்று சொல்லுவாங்க. சரியான கஞ்சன். வேதத்துல பாருங்க, ஆகான் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த தகப்பன் பேர் என்ன? பெரிய பைபிள் கேள்விகளுக்கு எல்லாம் கொண்டு கிறிஸ்துமஸுக்கு பிரசன் எடுக்கணும் எல்லாம் பாருங்க. கேள்வி கேட்ட மட்டும் பதில் சொல்றீங்க இல்லையா? கிறிஸ்துமஸ் முதல்ல டெஸ்ட் ஒன்று வைக்க வேணும் போல இருக்கு. பைபிள் பார்க்காமல் பதில் எழுதுவோம். இவ்வளவு நாள் நடந்த கேள்விகளுக்கு அப்பதான் சரி வரும். சொல்லுங்க, வேதத்தில் ஆகானுடைய தகப்பன் பேர் என்ன? எத்தனை வருஷத்து விசுவாசிகள் நீங்க எல்லாரும்? பெருமையா சொல்லுகிறேன். ஞானஸ்நானம் எடுத்து 50 வருஷம். சொல்லுங்களேன், ஆகானுடைய தகப்பன் பேர் என்ன? நீங்க சொல்லுவீங்களா? நீங்க யோசிச்சு, தமிழ் எல்லாரும் படிக்கிறாங்க. ஆகானுடைய கர்மி பேர் என்ன? கர்மி. தமிழ்ல கர்மி என்றா என்ன? கஞ்சன். கஞ்சன் என்று சொல்லுவாங்க. சரியான கஞ்சன், பிசுனித்தனம் பண்றவன் சொல்லுவா கர்மி. இது அந்த பேர். இப்படிப்பட்ட கர்மிகள் ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கு காணப்படுறாங்க. உலகத்தார் மத்தியில கூட இப்படிப்பட்ட கர்மிகளை நான் கண்டதில்லை. ஆவிக்குரிய காண்றாங்க. 7 இடத்துக்கு தொட்டு தெரிவிக்க மாட்டாங்க. இன்றைக்கு போயிட்டு எந்த ஏழைக்கு நீ கொடுத்தான்னு கேட்டு பாருங்க. ஆள்கிட்ட அது தெரியாது, கொடுக்கவே மாட்டான். கொடுத்திருக்க அறிஞ்சிருக்கவே மாட்டான். கர்மியின் குமாரன் ஆகான். இந்த ஆகானுக்கு அந்த புத்தி வந்துட்டு பாருங்க. இந்த ஆகான் தான் என்ன செய்யறான்? சுயநலமாக என்ன செய்யறான்? பொன்னையும் வள்ளியையும் என்ன செய்யறான்? எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் ஒழிச்சு வைக்கின்றான். இதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அறிஞ்சிருக்கீங்க வாசிக்கிறான். சரி, கடைசியில் என்ன நடந்தது? அவனும் அவனுடைய குடும்பமும் கல்லறியுண்டு மறிக்க வேண்டியதாயிற்று. பாத்தீங்களா? இன்று இந்த ஆவிக்குரிய சபைகளுக்குள் இருக்கின்ற கர்மிகள் இன்றைக்கு பெறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. ஆகான்களை, ஆமை ஆகான்களை பெற்றெடுக்கிறாங்க. கர்மிகள் இந்த ஆகான்களை தான் பெற்றெடுக்கிறாங்க. பின்ன காலப்போக்கில் சபை யாரால நிறைஞ்சிருக்கும்? ஆகான்களால தான் நிறைஞ்சிருக்கும். பின்ன இந்த ஆகான்கள் தோல்வியையே பிறப்பிக்கிறாங்க. இதனால் இஸ்ரவேலர்கள் முன்னேற முடியாமல் போகிறார்கள். அருமையானவர்களே, சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இன்று ஒரு ஆகானால்
ஆவிக்குரிய ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு ஆகானால் சபையே ஆசீர்வாதத்தை இழக்குது, சபையோரே ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். ஆகவே இந்த ஆதாங்களை தேடி பிடிச்சு என்ன செய்யணும்? கல் எறிஞ்சு கொல்லுவாள். பழைய ஏற்பாண்டா ஆண்டவர் செய்திருக்காரு, புடி புடிச்சு கொண்டே கல்லெறிஞ்சு கொல்லண்டு. ஆமறிஞாலே ஆவிக்குரிய ரீதியிலையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இவர்களை கல்லெறிந்து கொலை செய்துவிட வேண்டும், அழிச்சிடுவோம். இந்த ஆகாங்களை நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ணவும் நீங்கள் மறவாதிருங்க. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் நீங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஏழைகளுக்கு நான் தர்மம் செய்றேன், சிந்திச்சு பாருங்க, அப்ப விளங்கும். ஆகவே இன்று வரை நாங்கள் இந்த கர்மிகளாகவோ அல்லது ஆகான்களாகவோ இருந்தால், இன்றைக்கு இவ்வளவு நாள் ஆண்டவரை நான் தெரியாம இருந்துட்டேன், இனி நான் இந்த ஏழைகளுக்கு உதவுகின்ற அந்த காரியத்தை நான் பார்க்க போறேன். ஆண்டவரே, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ண மறவாதவர்களுடைய இந்த வேதத்தின் வார்த்தை என்னோட பேசியிருக்காண்டவரே, நான் எங்கு இந்த ஏழைகள் இருக்கிறார்கள் என்று பார்த்து நான் இந்த ஏழைகளுக்கு நான் இறங்குகிற ஒரு மனசனாக நான் காணப்படுவேன் தீர்மானம் எடுக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, தர்மம் செய்யும் பொழுது நீங்க அது உங்கள் மேல் விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகின்றது. அது தெளிவாக தர்மம் செய்கிறது உங்களுக்கு உங்கள் மேல் விழுந்த கடமை. ஆனால் இந்த தர்மம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? வலது கை செய்கிறதை எல்லாம் மாத்தாதீங்க, வேதத்தை மாத்தி போடாதீங்க. நீங்க அதுல விண்ணர்களா இருக்கிறீங்க. வலது கை செய்யறது இடது கை தெரியக்கூடாது. பின்னாகவே இன்னொன்று செய்யுங்க. நீங்க தர்மம் கொடுக்கும் பொழுது போட்டோக்காரனையும் கூப்பிட்டு போட்டோ எடுத்து கொடுக்கிறவரை போட்டு இப்படி போட்டு பேப்பர்ல போடுங்க. இன்றைக்கு இந்த சபையில இன்னாருக்கு இவ்வளவு செக் அன்பளிப்பு செய்தார், உனக்கு அதோடையே போயிட்டு பரலோகத்தில் நினைச்சு கொண்டு இருக்காரு. பரலோகத்துல இந்த செக்கு கணக்கு இருக்குமென்று நினைச்சு கொண்டு இருக்காரு. இப்படி நீங்க விரும்பாதீங்க. அத்தனை சொல்ற, இன்றைக்கு நடக்கிற காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி சொல்லி கொண்டு போறேன். நீங்க தயவு செய்து இருதயத்தில் அப்படி ஒரு வாசையை வாங்கியிருந்தா கர்த்தருக்காக தூக்கி எறிஞ்சு விடுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை நீங்கள் விசாரிக்க வேண்டும். இந்த ஏழைகளை எப்படியா கவனிக்கிறீங்களோ அதே போன்று திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நீங்கள் விசாரியுங்க. விசாரிப்பதென்றால் கண்டவுடனே பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சுகமா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, உங்களுக்கு கண்டிச்சு வைக்கிறோம், போயிட்டு வாங்க. நல்ல பிரதர், காரணம் எல்லாம் விசாரிக்கிறார். ஆனால் அந்த மனுஷியோ அந்த ஏழையோ சோத்துக்கு திண்டாடும். இவர் கேட்கிற மட்டும் விசாரிக்கிற மட்டும்தான், பிரேசலோட் சொல்றது விசாரிக்கிறது தான், வீண்ட தலையில வச்சு உங்களை ஆசிரியக்கிறாமா, போயிட்டு வாங்க, இவ்வளவு தான். இவர் வீட்டை போய் நல்லா புடி பிடிச்சு ஓட்டி வீட்டில் இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசாரித்து அவர்களுக்கு உதவ வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகின்றது. இது பெரிய ஊழியம், இது பெரிய ஊழியம், எல்லாவற்றையும் பெரிய ஊழியம். அருமையானவர்களே, இதை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை, இது பெரிய ஊழியம், எல்லாத்தையும் பெரிய ஊழியம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதன்றைக்கு அற்பமா எண்ணி இன்றைக்கு சில பேர் அதை குறித்து சிந்திப்பதில்லை. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஒருபொழுது நீங்கள் ஒதுக்கிவிடக் கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது, மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது, துக்கப்படும்படி நீங்கள் நடக்கக்கூடாது. அவர்களை குறித்து தேவன் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களிடம் கடன் கேட்கிறார் என்பதை நீங்க நினைச்சுக் கொள்ளுங்க. அவர்களுக்கு சரீர உதவியோ பண உதவியோ செய்யும்படி சந்தர்ப்பம் வந்தால் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது பாக்கியம் என்பதை கருதி சந்தோஷத்தோடு நீங்க கொடுங்க. ஐயோ, இப்படி ஒரு திக்கற்ற பிள்ளையை கர்த்தர் காட்டிட்டாரே,
விதவையை கர்த்தர் காட்டிட்டாரே, இதுக்கு நான் ஏதோ ஒரு கொடுப்போம். இன்றைய கிறிஸ்துமஸ் நாள், அந்த நாள்ல அதுவும் சந்தோஷமாக சாப்பிடட்டுக்கும் சந்தோஷமாக கொடுப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்க. சுவிசேஷம் அறிவிக்க அன்று இயேசுவுக்கு ஒரு படகு தேவைப்பட்டது பாருங்க. அன்று அந்த படகை கூட அந்த சீசர்கள் கொடுத்து உதவினாங்க, பேதுரு கொடுத்து உதவினார். ஆனால் ஆண்டவர் அருமையா பாருங்கள், அந்த படகை பெருசாக திருப்பி கொடுத்துட்டு போகல, அந்த படகு நிரம்ப என்னத்தை கொடுத்தார்? மீன்களை கொடுத்தார். அந்த 2 படகுகளில் ரொம்ப மீன்களை கொடுத்து அனுப்பினார். அருமையானவர்களே, நீங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் பல மடங்காக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபொழுதும் பொறுமையாய் உங்களை விட மாட்டார். ஆகவே திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரியுங்கள். அவர்கள் படும் உபத்திரவத்திலே நீங்கள் துணையாக இருங்கள். உபத்திரவத்தோடு உபத்திரவத்தை கூட்டி விடாதீங்க. நீங்க துணையாக இருங்க. எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. கொடுத்து உதவி செய்யுங்க. சந்தோஷமாய் செய்யுங்கள். முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள். சந்தோஷத்தோடு செய்யுங்க. அல்லது இன்னொருடைய வற்புறுத்தலுக்காக நீங்க செய்யாதீங்க. யாருமே வற்புறுத்தாம உங்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த பாரம் வரட்டும். கர்த்தர் உங்களுக்கு அள்ளி தருவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை தயவு எடுத்துக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 27, 28 தயவு வாசிங்க. வாசிங்க. நீதிமொழிகள் 3, 27, 28 தொச்சில இருக்கிற பிள்ளைகளும் பைபிள்ல வாசிச்சு பாருங்க. நாங்க ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்கணும். நாங்க எங்கள்கிட்ட கெல்ட் இருந்தா நாங்க கொடுக்கணும். நாங்க எங்களுக்கு டசன் கெல்ட் இருந்தாலும் அந்த டசன் கெல்ட்லையும் யாரும் கேட்டால், ரோட்ல போய்க்குள்ள பசிக்குது என்று கேட்டா கொடுங்க. எவ்வா கோப்பி குடி போ என்று சொல்லி கொடுங்க. அதுக்காண்டி என்ன குப்பி அடிக்கிறதுக்கு கொடுக்காதீங்க. சரியா? அது கொடுத்துறாங்க. பசிக்குதா அவனுக்கு புரோச்சனம் ஆகி தாண்டு வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு. பாவம் எத்தனை பிள்ளைகளை சட்டுக்குள்ளே நான் நிக்குங்கள், பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஒரு டசன்கிட்ட கொடுத்து கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நிறைய தருவாருங்க. சரி, வாசிங்க. நீதிமொழிகள் 3, 27, 28. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. வாசிங்க. அடுத்தது, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த ஐசுவரியவானுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தது. அந்த லாசரு, அந்த ஏழை லாசருவுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தது. அவன் இரட்டாம்பரம் உடுத்தினான், சம்பிரமமாய் வாழ்ந்தான், சம்பூர்ணமாய் சாப்பிட்டான். ஆனால் லாசருவுக்கு ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வரிவானின் மேசையிலே இருந்து விழும் துணிக்கைகளினால் தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தார், அது கூட அவனுக்கு கிடைக்க இல்லை. காலம் மாறினது பாருங்க. அந்த ஐஸ்வர்யவான் லாசருவின் விரலினால் ஒரு சொட்டு தண்ணிக்காக என்ன செய்கிறான்? ஏங்குகிறான், கெஞ்சுறான். அந்த ஐஸ்வர்யவான் முன்பு கொடுக்காததினால் இப்பொழுது ஒரு துளி தண்ணி கூட அவனுக்கு கொடுக்கவில்லை, கிடைக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு, கர்த்தருடைய பணிக்கு உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுங்க. அருமையானவர்களே, நன்மை செய்வதிலே சோர்ந்து போவாதிருங்கள் என்று வேதம் உங்களுக்கு சொல்லுகின்றது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிங்க. கலாத்தியர் 6:10 எடுத்து வாசிங்க. பட்டன் 6:10 நமக்கு கிடைக்கும் சம்பாத்தியத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பாத்தீங்களா? தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுங்கள்.
கொடுங்கள். நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள், தரித்திரருக்கு கொடுங்கள், ஊழியங்களுக்கு கொடுங்கள், நன்மை செய்யுங்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுங்கள், திக்கற்ற பிள்ளைகளை விசாரியுங்கள், அநாதைகளை விசாரியுங்கள், கைவிடப்பட்டவர்களை விசாரியுங்கள், கொடுங்கள், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையானவர்களே, ஆண்டவரே சொல்லுகிறார், நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுளே. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் இதயத்திலே பேசுவாராக. ஆமீன். நீங்கள் கேட்ட இந்த தேவ தூது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் நம்புகிறோம். எமது திருச்சபை மூலம் ஆழ்ந்த சத்தியங்களுடன் வழங்கப்படும் தேவ தூதுக்கள், வேதாகம படிப்புகள் அடங்கிய ஆடியோ கசட்டுகள் மற்றும் கிறிஸ்தவ பாடல்கள் அடங்கிய ஆடியோ வீடியோ சீடிக்கள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது திருச்சபை ஆனது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய காலத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து புறப்பட்டதே யெகோவா நிசி பூரண சுவிசேஷ சபையாகும். நமது சபையானது ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருந்து வருகிறது. எமது சபையானது பம்பானூர் அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஞாயிறும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு மாதமும் உபவாச வெளிப்பு ஆராதனைகளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. நீங்களும் நமது அற்புதத்தில் கலந்து கொண்டு சத்தியத்திலும் கிருபையிலும் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கான ஆலோசனைகளுக்கும் ஜெப தேவைகளுக்கும் எம்முடன் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
துடைக்கின்றேன். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீராய் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். அயலான் சொத்தை நான் அபகரித்தேன். அடுத்தவன் நாமத்தை பழுதாக்கினேன். அயலானின் சொத்தை நான் அபகரித்தேன். அடுத்தவன் நாமத்தை பழுதாக்கினேன். ஆவரிக்கை நான் செய்யவில்லை. ஆவியும் நன்மை மறந்தேனையா. பாவரிக்கை நான் செய்யவில்லை. பாவியும் நன்மை மறந்தேனையா. மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீராய் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். ஆசையின் ஆன்மாவை அழிக்கின்றது. அனுதினம் தீமையை நினைக்கின்றது. ஆசை என் ஆன்மாவை அழிக்கின்றது. அனுதினம் தீமையை நினைக்கின்றது. களவு பொய் காமம் எனில் நிறைந்துள்ளது. பாவி உன் நன்மை மறந்தேனையா. களவு பொய் காமம் எனில் நிறைந்துள்ளது. பாவியும் நன்மை மறந்தேனையா. மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன்.